நாடி உன் பீடம் வருகிறேன் தொழுகிறேன். ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன், அனைக்கரும் நாடி உன் பீடம் வருகிறேன். உன் வழி நடந்திட ஜெபிக்க வருகிறேன். வியத்தகு செயல்களை எண்ணி வியக்கிறேன். அன்பினை பகிர்ந்திட வருகிறேன். உன் அருளினில் நனைந்திட வருகிறேன். உள்ளதை உவப்புடன் தருகிறேன். உன் ஒளியினில் வாழ்ந்திட விடுகிறேன். ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன் வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன் தொழுகிறேன். தாயின் கருவில் என்னை தேர்ந்து கொண்டாய், கரங்கள் பிடித்து என்னை அழைத்து வந்தாய். இறைவா என் இறைவா, என் ஆதாரம் நீயாகவா. இமைகள் போல என்னை காத்து நின்றாய். உன் கருத்தில் என் பெயரை பொறித்து வைத்தாய். இருளை பழிக்காமல் ஒளியேற்று என் இதயம் கருங்காமல் உறவாடு. உன் ஒளியில் கருத்திடுவேன். ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன் வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன் தொழுகிறேன். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வீக திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இத்திருப்பலியிலே உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் கடவுள் இரக்கமுள்ள தந்தை, பரிவுள்ளவர். நம்முடைய எண்ணங்களின்படி நம்மை நடத்துவதில்லை. எனவே நன்மை புரிந்த கடவுள் மோயிசினிடம் கூறுகின்றார், இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்று கூறுகின்றார். இயேசுவின் வருகையின் போது புரிந்து கொள்ளாத மக்களிடம் ஓமையாக பேசுகின்றார். பாமர மக்கள், ஏழையர், அதிகம் படிப்பில்லாதவர்கள், அவர்கள் புரியும்படி பேசும் நோக்கத்தோடு இயேசு பெரும்பாலும் ஓமைகள் வழியாகவே பேசுகின்றார். இறை வார்த்தையை படிக்கவும் தியானிக்கவும் அதன்படி வாழவும் விரும்பும் மக்களின் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இன்மையையும் பற்றி வருந்துவதை விட மக்கள் நடுவில் ஓமை என்னும் விளக்கை ஏற்றி வைத்து வாழ வைக்க இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீருளம் கனிந்து உமடியார்களாகி எங்களில் உமருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்கள் அனைவருக்கு முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 9-11 மற்றும் 16-20 முடிய. அந்நாட்களில் எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர். இருபதியிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆண்டவர் மோசேவை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேவை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து, அவர்கள் தம் துணிகளை துவைத்து கொள்ளட்டும். இவ்வாறு மூன்றாம் நாளுக்காக தயாராகட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் என்றார். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது, மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது, எக்கால பேரொளி எழுந்தது. இதனால் பாலை நிலத்திலிருந்து அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவர செய்தார். அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது. ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சுளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசிய போது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேலே மலை உச்சியில் இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. கேருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணின் மீது நீர் வாழ்த்து பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ் பெறவும்
போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருள்களை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 13, இறை வார்த்தைகள் 10 17 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்தும் உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதுமில்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறியது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டு இருந்தும் உணர்வதுமில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்களால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறை வாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தீர்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினீர்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை அரசின் மறைவான ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம் என்றால் இறையரசின் அந்த மறைவான ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காகவே. ஆகவே நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்றோம். தூங்குகிறவனை எழுப்பி விடலாம், ஆனால் தூங்குவதை போல் நடிப்பவனை எழுப்பிவிட முடியாது. இதைத்தான் விடுதலை பயணத்தில் நாம் வாசிக்கின்றோம். விடுதலை பயணத்தில் இஸ்ராயேல் மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவர் மோயிசன் வழியாக
அந்த மக்களை விடுதலை கொடுத்து அவர்கள் மீட்டெடுத்தும் வரும் வழியில் பாலைவனத்தில் அவர்கள் பசியாய் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மன்னா என்ற உணவை கொடுத்து அவர்களுடைய பசியை தீர்க்கின்றார். அப்படியாக அவர்களுக்கு தாகமாக இருக்கின்ற பொழுது பாலைவனத்தில் நீரூற்றுகளை பாய செய்து அவருடைய தாகங்களை தணிக்கின்றார். இப்படியாக ஆண்டவர் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு அதிகமான வல்ல செயல்களும் அவருடைய இரக்கத்தையும் காட்டினார்கள். ஆனால் அந்த இஸ்ராயேல் மக்களோ ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய மாபெரும் இரக்கத்தையும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். இதைத்தான் எசையா இறைவாக்கினர் சொல்லுகிறார், அவர்கள் கல் நெஞ்சமுடையவர்கள், கண்கள் இருந்தும் காண்பதில்லை, காதுகள் இருந்தும் அவர்கள் கேட்க செவியில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் செய்த அரும் செயல்களையும் அற்புதங்களையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை அவர்கள் காதில் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள், ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டார்கள், அவர்கள் நன்றி கட்டவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவரை அவர்கள் கண்டுகொள்ள இயலாதவர்களாக இருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, அன்று பழைய ஏற்பாட்டில் அந்த இஸ்ராயேல் மக்கள் அவ்வாறாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம்? உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து ஆண்டவர் எனக்கு அனுதினம் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். திருப்பாடல் 58:4 என்ன சொல்லுகிறது? செவிட்டுவீர் என் பாம்பு தன் காதை செவிடாக்கி கொள்வது போல அவர்கள் தாங்களே செவிடாக்கிக் கொள்கிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு அணுதினமும் திருப்பலி நடைபெறுகிறது, அணுதினமும் வேதம் வாசிக்கின்றோம், அணுதினமும் ஜெபிக்கின்றோம், அணுதினமும் பல பக்தி முயற்சிகளில் நாம் ஈடுபடுகின்றோம். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை கேளாதவர்களாக ஏதோ கடமைக்காக நம் ஆலயத்துக்கு வருகின்றோம், கடமைக்காக திருப்பலி பார்க்கின்றோம், கடமைக்காக ஜெபத்தில் நாம் பங்கு பெறுகின்றோம், கடமைக்காக வேதம் வாசிக்கின்றோம், கடமைக்காக அனைத்து ஆன்மீக காரியங்களை செய்கின்றோம். ஆனால் நமக்குள் எந்த ஒரு மாற்றத்தையும் இறைவார்த்தை ஏற்படுத்துவதில்லை. அனுதினம் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தை உண்ணக்கூடிய நமக்கு எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு தாக்கத்தமும் அது ஏற்படுத்துவதில்லை. காரணம், நாமும் அதே போன்றுதான். அந்த செவிட்டு விரியன் பாம்பு தன் காதை செவிடாக்கி கொள்வது போல நாம் மந்த புத்தி உடையவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடாதவர்களாக ஒரு கடமைக்காக நாம் ஆலயத்துக்கு வந்து திரும்பி சென்று போய்கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏனோதான என்று இறை வார்த்தையை கேட்டு ஏனோதான என்று நாம் செயல்பாட்டில் இருக்கும் பொழுது உண்மையாகவே ஆண்டவருடைய பேரிரக்கத்தையும் அவருடைய பேரன்பையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப எப்போ உணர்ந்து கொள்ள முடியும்? உண்மையாகவே ஆண்டவர் எனக்குள் இருக்க வேண்டும். எனக்குள் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய பாவங்கள் போக்க வேண்டும். அப்ப பாவம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் எப்படி இறை வார்த்தை கேட்க முடியும்? அல்லது ஆண்டவருடைய பேரிரக்கத்தை உணர முடியும்? அல்லது ஆண்டவருடைய பேரின்பத்தையும் அவருடைய பேர் அன்பையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும்? பாவம் நமக்கு இருக்கின்றது. ஆகவேதான் ஏசாயா புத்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் தீய செயல்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன, உங்களுடைய பாவங்களே அவர் உங்களுக்கு செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளார் என்று நாம் அந்த வசனத்தில் வாசிக்க கேட்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இது எந்த அளவுக்கு உண்மை என்றால் நம்முடைய பாவங்கள் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய பேரிரக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் தடையாக இருக்கிறது என்று நாம் உணர வேண்டும். நாம் அதை அறிந்து ஆராய்ந்து இறைவார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும் பொழுதுதான் அந்த இறையரசின் அந்த மறைவான ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்படியாக நமக்கு முக்கியமாக நமக்கு இறை வார்த்தை தேவைப்படுகிறது. அனுதினமும் ஜெபிக்க வேண்டும், அனுதினமும் வேத வாசிக்க வேண்டும். நாம் இறைவனோடு பேசும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். யோவான் புத்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும்
நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அவருடைய சித்தத்தின்படி அவர் திட்டத்தின்படி வாழும் பொழுதுதான் ஆண்டவருடைய பேரிரக்கத்தையும் அவருடைய பேருமுறையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாவிட்டால் ஏதோ ஏனோதானம் என்று நானும் கடமைக்கு ஆலயத்துக்கு வருகிறேன் என்று அந்த பேரளவில் இருக்கும் பொழுது நமக்குள் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு செயல்பாடும் எதுவும் இருக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிடமாக இருப்பதை நாம் காண முடியும். அன்புக்குரியவர்களே, அப்படியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அனுதினம் செவிமடுக்க வேண்டும். அப்ப யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அனுதினம் செவிமடிக்கின்றார்களோ, ஆண்டவருடைய இரக்கத்தை அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்களோ, ஆண்டவருடைய அன்பை அவர்கள் சுவைத்து பார்க்கின்றார்களோ, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். ஆனால் நாம் உணர்வதில்லை. என்னுடைய சொந்த முயற்சியினால் தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று நமக்குள் அந்த ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். எனவே அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலும் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், ஆகவே நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன், ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடப்பேன், நான் எப்பொழுதுமே ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவு வைத்துக் கொள்வேன் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்ப துயரங்கள் அனைத்தையுமே நம் கடவுளிடம் ஒப்படைத்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 16, 17, 18 நாம் வாசிக்கின்றோம். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பேரிரக்கத்தையும் அவருடைய அன்பையும் சுவைப்பவர்களாக நாம் வாழ முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று. அன்புக்குரியவர்களே, அப்படியாக இந்த இறை வார்த்தைக்கேற்ப நாம் ஆண்டவரிடம் செல்வோம், அவருக்கு செவி கொடுப்போம், நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருக்குள் வாழ முயற்சி செய்வோம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் வேண்டல்களையும் தேவைகளையும் இறைவனுடைய பலிபீடத்திற்கு கொண்டு வருவோம். தாயும் தந்தையுமானவரே, எமது இந்திய அரசியல் தலைவர்களை ஆசீர்வதித்து சுயநலம் மறந்து பொது நலனில் அக்கறை கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வழியும் ஆனவரே, இருள் என்னும் அறியாமை அகல ஒளியான இயேசுவின் பாதையை கண்டு வழிநடக்க இளைஞர் பேரொளியை காண இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல மருத்துவரே, மனநோய் உடல் நோய் போன்ற நோய்களினால் துன்புறும் மக்கள் மேல் கருணை காட்டி நலமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாய் நாம் ஜெபிப்போம். நாம் வேண்டுவதற்கு முன்னேறிப்பதற்கு மேலாக நம் வாழ்வில் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அவருடைய பலிபீடத்திற்கு கொண்டு வந்திருக்கிற மன்றாட்டுக்களை எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். தில்ஹானி வாழ்த்து பெறுவராக திராட்சை வாழ்வு சமாக மாறும். உனக்காக தருகின்றேன் இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். இன்னையே உனக்காக தருகின்றேன். கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். இன்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு வழிகள் திருமகன் நிறைவான ஒரே வழியில் முழுமை பெற செய்தீரே. ஆவேலின் காணிக்கைகள் மீது ஆசை வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைவற்றுள்ளமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றுக்குள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழை உமக்கு தேவை என்று ஆகினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படையது பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சி நறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை பிட்டு தம்
சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மேதகு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இங்கு கூடியிருப்பவர்கள் அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். இவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கூட நிறைவான ஆசீர்வாதம் தந்து இவர்களை வழிநடத்துவீராக. குறிப்பாக யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்கின்றார்களோ அனைவரின் நினைவு கூர்ந்தருளும். யாரும் நினையாத ஆண்மக்கள் மேலும் இரக்கமாயிரும். அவர்கள் இந்த உலகில் வாழும் பொழுது உமக்கு எதிராக எந்த குற்றங்குறைகள் செய்திருந்தாலும் நீர்தாம் அவர்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு வான்வீட்டில் இடமளித்து முடிவில்லாத ஒளியை அவர்கள் மேல் ஒளிதச் செய்வீராக. மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சரியருளும், என் ஆன்மா நலமே. கிறிஸ்துவின் தொழில்நுட்பத்தை காத்து வருவதாக.
இனிதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் இணை மாற்றுமே உன்னருள் போதுமே நீ உறைவாடும் நேரமே இன்னுலமெங்கும் வசந்தமே தனிமையில் கூட தனி சுகமே தலைவனுமது உடனிருப்பார் தனிமையில் கூட தனி சுகமே தலைவனுமது உடனிருப்பார் சுமைகள் கூட சுகம் தருமே உன் இமைகள் என்னை அரவணைத்தாள் படைப்பினில் ஒளிர்வது முகமீது பரமறியுந்து அதிசயமே நீ உறைவாடும் நேரமே இன்னுலமெங்கும் வசந்தமே நீ இனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் இணை மாற்றுமே உன்னருள் போதுமே நீ உறைவாடும் நேரமே இன்னுலமெங்கும் வசந்தமே நீ உறைவாடும் நேரமே இன்னுலமெங்கும் வசந்தமே நீ இனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் இணை மாற்றுமே உன்னருள் போதுமே நீ உறைவாடும் நேரமே இன்னுலமெங்கும் வசந்தமே தனிமையில் கூட தனி சுகமே தலைவனுமது உடனிருப்பார் தனிமையில் கூட தனி சுகமே தலைவனுனது உடனிருப்பார் சுமைகள் கூட சுகம் தருமே இமைகள் என்னை அரவணைத்தாள் படைப்பினில் ஒளிர்வது முகமே இது பரமணியுந்தன் அதிசயமே நீ உறைவாடும் நேரமே இன்னுலமெங்கும் வசந்தமே நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமர நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமானவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி
வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமானவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எல்லாரும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானவே. ஆரோக்கியமானவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமா